வெல்கம் டு மை சேனல். இது நம்ம எல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதை துலுக்கஞ்சாமந்தின்னு சொல்லுவோம். இந்த செடி வந்து அப்போ எல்லாம் வந்து மாலை கட்டுறதுக்கு மெயினாக இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வயல்ல எல்லாம் போட்டு சேல் பண்ணுவாங்க. வீடுங்கள்லையும் யார் வீட்டில் பார்த்தாலும் இந்த பூ இருக்கும் அப்போ எல்லாம். இந்த இது வந்து தோட்டத்தில் இப்போ மிளகாய் பயிரெலாம் நடும்போது அதை சுற்றி இந்த பயிரை போடுவாங்க. போட்டால் என்னென்னா பூச்செல்லாம் தாக்காது. ஏன்னா அந்த பூச்சி தாக்குறதெல்லாம் இதில் இருக்காதுங்கிறதுக்காக இதை போடுவாங்க. அடுத்து இது வந்து சாமந்தி. சாமந்தி உங்களுக்கு எல்லோ கலர் சாமந்தி இதுவும் வந்து எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்குது. இந்த அதாவது இந்த துலுக்கன் சாமந்தி இல்லாட்டி இப்போ மேரிகோல்டு அப்படின்றாங்க. மேரிகோல்ட்லேயே இந்த ஹைப்ரிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைப்ரிட்டில் வந்து நம்ம இப்போ செடி வாங்கி நட்டோம்னாலும் அந்த பூ பூத்துச்சுன்னா அந்த பூவிலேருந்து விதையே இருந்தால் கூட அந்த விதை முளைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம நாட்டு சாமந்தி வச்சோம்னு வச்சுங்களேன், நாட்டு செடினா அதில் வந்து விதை வந்துச்சுன்னா நம்ம அந்த விதையை ஸ்டோர் பண்ணி போட்டோம்னா நல்லா பூ எடுக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம தோட்டத்துல எல்லாம் அங்கங்கே ஒன்று வச்சோம்னா பூச்சி நம்ம மற்ற பயிர்களை வந்து பூச்சி வந்து பாதிக்காமல் இருக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம அந்த காலத்துலேருந்தே விவசாயிகள் இதை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் அது அவ்வளோ பராமரிப்பே தேவையில்லாத ஒரு செடி தான். நம்ம தோட்டத்தில் நட்டு தண்ணி விட்டு ஏதோ ஒரு உரம் போட்டுவிட்டோம்னா அது பாட்டுக்கு அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வருஷம் முழுக்க இது வந்து பூக்காது. ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் இதுக்கு. அதுக்கு பிறகு இது காஞ்சி போயிடும். நம்ம விதைய எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஹைப்ரிட் வெரைட்டியில் விதைய எடுத்து வச்சாலும் அது ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நமக்கு வந்து அந்த விதை வந்து யூஸ் ஆகாது. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.